ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு அவர் சேனல் பிரியமுடன் ஜிவிஐ. இன்றைக்கி நாம் ஒரு ஹெல்தியான வேர்க்கடலை முருங்கைக்கீரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். இங்கே ஒரு கட்டு முருங்கைக்கீரை நல்லா கிள்ளிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் விடுங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி அதனோடையே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் அதோடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நான் இதனோட 2 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட போகிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீரையும் இதனோடவே சேர்த்துக்கிறேங்க. கீரை பார்க்குறதுக்கு அதிகமாக தெரியும், அதை நீங்கள் கலக்கி விடும்போது நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீரை நல்லாவே வதங்கி வந்திருக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு கீரையை நல்லா கலக்கி விட போகிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் கலக்கி விடும்போது 5 to 10 மினிட்ஸில் நம்ம கீரை ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீனில் கீரை குக்காய் வந்திருக்கு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வறுத்த வேர்க்கடலையை பொடியாக்கி இந்த கீரைக்கு தேவையான உப்பையும் சேர்த்து வச்சுருக்கேங்க. அந்த பொடியை இந்த கீரையோடு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலக்கி விட போகிறேங்க. அப்படி கலக்கி விடும்போது நம்ம முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்ம வேர்க்கடலை முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கீரையை பெண்களும் குழந்தைங்களும் வாரத்தில் 3 நாள் செஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லதுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.